அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரக தமிழ் எண்கிணை ஜோதிட பிரகாரம் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்தம் ஜோதிடர். இந்த எண்கிணம் தான் தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணம் கொடுக்கப்பட்டு அவைகளை வார்த்தை அடிப்படையை உறுதி செய்து பலன்கள், அதற்குரிய பலன்களை, அதற்குரிய இடங்களை சொல்லப்பட்டு வருகின்றேன். எண்கணித ஜோதிடம் என்றால், ஜோதிடம் என்பது ராசி, நட்சத்திரம், கிரகம், எண்ணும் எழுத்தும் இவைகளை வைத்துதான் ஜோதிட பலன்கள் எழுதப்பட்டு வருகிறது. இந்த எண்கணிதத்தினால தமிழ் வளர்ச்சிக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் முக்கியமானது. எதிர்காலத்தில் இது இந்த எண்கணிதம் தான் அனைவருடைய தலை எழுத்துகளையும் எழுதப்படக்கூடும். ஆனால் இன்று இந்த எண்கணிதம் எப்படி என்பதை நான் உண்மை தத்துவத்தை இதன் மூலமாக நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் அந்தந்த சாண பலன்களை, அந்தந்த இடத்துக்குரிய பலன்களை எல்லாம் இதன் மூலமாக, இந்த எண்கணிதம் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம் மூலமாக 20 நட்சத்திரம், 351 நட்சத்திர கிரகங்கள், பூதங்கள் அனைத்தையுமே சொல்லப்பட்டு வருகிறது. லக்ன பலன்கள், எந்தெந்த சாணத்துக்கு எப்படி பலன்கள் எழுதினாங்க என்பதையெல்லாம் நான் இந்த எண்கணிதம் மூலமாக உங்களிடம் நான் இதன் மூலமாக நான் பதிவு செய்து கொண்டு உரையாடி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இந்த எண்கணிதம் நம்மளுடைய தமிழ் வளர்ச்சிக்கு, ஜோதிட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. இங்கிலீஷ் நியூமராலஜி ஜோதிடம் உங்கள் தலையெழுத்து எழுத கிடையாது. இதுதான் உண்மையான தலையெழுத்து எழுதி கொண்டு இருக்கின்றது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க, பார்க்கல. அடிப்படையே தமிழுக்கு என்ன, யாருடைய தலையெழுத்து எப்படி எழுதணுங்கிறது அது அடிப்படையாகவே அமைந்து உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது என்பதை இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். குட்டிச்சாத்தான் என்ற வார்த்தைக்கு, குட்டிச்சாத்தானுக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3, 2, 6, 1, 4, 5, 6 இதெல்லாம் கூட்டாக்க 27. அதனுடைய விதி என்கிறது 9. பாருங்கள், குட்டிச்சாத்தானுக்கு 9ஆவது விதி எண் கடைபிடித்து உள்ளது. குட்டிச்சாத்தான் 9ஆவது விதி எண்ணில் இருக்கிறது. அப்போ கடவுள் கொடுத்த வரம் குட்டிச்சாத்தானுக்கும் பவர் கொடுத்துருக்காங்க, அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. குட்டிச்சாத்தான் செய்ய வேண்டிய வேலை தோல்விதான். ஆனால் இருந்தாலும் அது திரிகோண ராசியில் அவையும் அமர்ந்திருப்பதால் மனித அவதாரத்துக்கு, பேய் அவதாரத்துக்கு, கடவுள் அவதாரத்துக்கு, தெய்வத்தின் அவதாரத்துக்கு அதுவும் குட்டிச்சாத்தானும் பயன்படுகிறது என்பதை 9ஆவது விதி எண்ணின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். 9ஆவது விதி எண்ணுங்கிறது உயர்த்தும் தாழ்த்தும். அந்த 9ஆவது விதி எண்ணில் தெய்வமும் அவதாரம் எடுக்கும், குட்டிச்சாத்தானும் அவதாரம் எடுக்கும், மாயாவிகளும் அவதாரங்கள் எடுப்பார்கள் அந்த 9ஆவது விதி எண்ணில். ஏனென்றால் அந்த 9ஆவது விதி எண் இருந்தால்தான் குட்டிச்சாத்தான் வேலை குட்டிச்சாத்தான் செய்து உரங்களுக்கும் அந்த 9ஆவது விதி எண் அவசியமாகிறது. அந்த 9ஆவது விதி எண் தேவைப்படுகிறது. அப்போ குட்டிச்சாத்தான் அவதாரம் எடுத்தது 9ஆவது விதி எண். அந்த 9ஆவது விதி எண்ணும் குட்டிச்சாத்தானுக்கு துணையாக நிற்கிறது. கெட்ட நேரம் உள்ளவன குட்டிச்சாத்தான் பிடிக்கத்தான் செய்யும். குட்டிச்சாத்தானை பாருங்கள், சினிமா படத்தில், நாடகத்தெல்லாம் ரொம்ப குள்ளமாக ஒரு 4 அடி 3 அடிக்குள்ள குட்டிச்சாத்தானை காட்டுறாங்க. காலில் கொலுசு, கையில் வளையம், அது இதுன்னு மாட்டிக்கிட்டு குட்டிச்சாத்தானை காட்டுறாங்க. அந்த குட்டிச்சாத்தான் 9ஆவது விதி எண் வேஷம் போடவும் தகுதியானது. அந்த குட்டிச்சாத்தான் எண்ணத்தை தூண்டுவது அந்த 9ஆவது விதி எண் தான். அப்போது 9ஆவது விதி எண்கிறது திரிகோண ராசியாக இருந்தாலும் குட்டிச்சாத்தானுக்கும் அது அதிகாரத்தை கொடுக்கறது. அப்போ கடவுள் யாருக்கு எப்படி பயன்படுகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். மயான வித்தை.
அடுத்தது மயான வித்தைக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 199 642. இதெல்லாம் மயான வித்தையுடைய எண்கணிதம். இதெல்லாம் கூட்டினாக்கா 31 வருகிறது. அதோடய விதிங்கிறது 4. மயான வித்தை உள்ளவங்களாம் சனியை முடித்தவங்க தான் பொதுவாக. மயான வித்தை சனியை ஏவி விட்டுறவன் அவனுலாம் ஏவி விட்டுட்டு தான் அவன் பேய் பிடிச்சிட்டு போல ஆயிடுவான். அது சனியும் தான் வாங்கணும். 4வது எண்கணிதம் 4வது விதி எண் மயான வித்தை. அந்த மயான வித்தைக்காரன் என்னென்ன செய்கிறானோ அத்தனையுமே அந்த 4வது எண் மயான வித்தைக்காரன் ஏய்வதெல்லாம் 4வது விதியின் செய்யும். அது அவனுக்கு ஆதரவாக கொடுக்கும். மயான வித்தைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் சுடுகாட்டு சாம்பலை சிவன் எப்படி பூசி கொண்டு இருக்கணும், அதே போல் மயான வித்தை செய்கிறவன் ரொம்பவும் மயானத்தில் குந்தி ரொம்ப தியானம் செய்து வரக்கூடியவனுக்கு அந்த மயான வித்தை 4வது விதியின் அவன் எடுத்து 4வது விதியின் பிரகாரம் மயான வித்தைக்காரன் ஏவி விடுறான். இப்போ மயான வித்தைக்காரனுக்கு பொதுவாகவே அவன் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஆனால் அது சனியிலே தான். அப்போ சனியை ஏவிட்டு நல்லதும் செய்ய வர்றான் கெட்டதும் செய்ய வர்றான். அதனால் அது மயான வித்தை. மயான வித்தைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மயான வித்தை மிகவும் அவசியமாகிறது. கடவுள் மட்டும் இருந்த போது கடவுளுக்கு வேலை கொடுக்கணும்ல. அதான் கடவுள் அப்படி குட்டிச்சாத்தானவும் மயான வித்தையாகவும் காட்டுகிறார். இன்று பல தொழில் நிறுவனங்கள் வச்சுக்கிங்க, ஒரு அரசு காவலர்களுக்கு குற்றம் செய்யாத இருட்ட போலீஸ்காரங்களுக்கு வேலையே இல்லை. எவனாவது ஒருத்தன் குற்றம் அது திருடி விட்டு கொலை செஞ்சுக்கிட்டு அப்படி வந்தாலும் போலீஸ்காரனுக்கு மதிப்பு. அங்கே போனால் இங்கே போனால் ஒரு கேஸ் எழுதானே அப்படிங்கிறதுக்கு. அதுதான் அந்த மயான வித்தை. அந்த மயான வித்தைக்கு அப்போ போலீஸ்காரங்களுக்கு வேலை கொடுக்குறது யார்? குட்டிச்சாத்தான், மயான வித்தை, கொலைக்காரர்கள், இவங்க தான். நல்ல கேஸுங்கிறது ஒன்று இருக்குது அதெல்லாம். அதனால் சில ரவுடிங்களால் தான் போலீஸ்காரங்களுக்கு வேலை. இதெல்லாம் வேலை செய்யாமல் இருந்தால் போலீஸுக்கு வேலையே இல்லை. அரசு காவலர்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அதனால் வம்பு தும்பு செய்கிறவங்களையும் போலீஸ்காரங்களுக்கு வேலை இருக்குது. அதனால் போலீஸ்காரங்களுக்கு வேலை கொடுக்குறது மக்கள் தான். அடித்து பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னாக்கா போலீஸர் இப்போ புகார் எழுதி அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி செய்வாங்க. அலட்சியமாக அப்படியே லேஸ் பஸ்ஸாக வர சொல்லி காசு பண்ணுற வாங்கிட்டு போய் அனுப்புறதும் உண்டு. அதனால் கெடுதல் இல்லாமல் போலீஸ்க்கு நிலையங்கள் இருக்காது காவலர்கள். அதனால் கெடுதலால் தான் போலீஸ் நிலையங்கள் இயங்கி கொண்டு வருகிறது, நல்லதாலையும் இயங்கி கொண்டு வருகிறது. அதனால் இந்த மயான வித்தை குட்டிச்சாத்தான் என்ற சொற்களால் தான் சில வார்த்தைகள் அரசு காவலர்களுக்கு வேலை வாய்ப்புகள், மக்களுக்கு விபூதி போகிற சாமி கோயிலுக்கு வச்சுக்க. கோயிலுக்கெல்லாம் இந்த குட்டிச்சாத்தான் மயான வித்தையெல்லாம் தூண்டலைனாக்கா அவன் கோயிலுக்கே போக மாட்டான். கோயிலுக்கு போகாமையே அவன் வீட்லேயே கும்பிருப்பான். இவங்க தூண்டுதலால் தான் சிவனை கும்பிட்றான், பிள்ளையாரை கும்பிட்றான், முருகனை கும்பிட்றாங்க, மாடசாமியை கும்பிட்றாங்க, அகோர காளியை கும்பிட்றாங்க, அகோர சிவனை கும்பிட்றது. இதெல்லாம் இந்த தேவதைகளால் தான். இந்த தேவதைகள் இல்லைன்னா சிவனுக்கும் வேலை இல்லை, கடவுளுக்கே வேலை இல்லை, விநாயக பெருமானுக்கும் வேலை இல்லை. ஆனாலும் மற்ற துஷ்ட தேவதைகள் மக்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்து விட்டால் அவன் எதுக்குமே போக மாட்டான். அப்போ துஷ்ட தேவதைகளால் தான் சாமியும் மரியாதை கொடுக்குது. துஷ்ட தேவதை இல்லைனாக்கா சாமிக்கும் வேலை இல்லை, போலீஸுக்கும் வேலை இல்லை. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரியாதை தான். மரியாதை நிமித்தமாக எல்லாமே நடக்கிறது. அப்போ மயான வித்தையுடைய விதி என்கிறது 4. 4வது விதி என்கிறது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறது. அதனால் அந்த மயான வித்தையிலலாம் சில காரியங்கள்லாம் சாமி கும்பிட்றது, தெய்வத்தை கும்பிட்றது, மனுஷனை கும்பிட்றது, மனுஷன் சொல்கிறத கேட்கறதெல்லாம் அந்த குட்டிச்சாத்தான் மயான வித்தை. இவர்கள் மூலமாக தான் சாமி, போலீஸ்காரங்க, பஞ்சாயத்துகள் இதெல்லாம் இவங்களால தான் எல்லாமே. அவங்க இல்லைனாக்கா அங்கே பஞ்சாயத்தும் இல்லை, போலீஸும் இல்லை, சாமியும் இல்லை. எல்லாம் கெடுதலால் நடக்கிறது தான் எல்லாத்துக்கும் மரியாதை. அதனால்
வார்த்தை அடிப்படையில் தமிழ் எண்ணியல் ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது. மௌனம். மௌனம் என்பது 3 எழுத்து. 4, 9, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 20. அதனுடைய விதி என்கிறது 2. மௌனம் பாருங்கள். மௌனங்கிறது மௌனம் 2வது விதி எண்ணில் வருகிறது. மௌனம் 2வது ஸ்தானம். 2வது ஸ்தானத்தை குறிக்கிறது. அது 2வது எண்கணிதத்தில் வருகிறது. மௌனம் ஒரு குடும்பத்தில் மௌனமாக இருந்தால் தான், மௌனமாக இருந்து சாதிக்க போகிறதில்ல. அதனால் மௌனமாக இல்லாமலும் சாதிக்கலாம். ஆனால் மௌனங்கிறது எதுக்கு மௌனங்கிறது குடும்பத்தில் மௌனமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் குறை சொல்லாமல், சீண்டாமல், தொல்லை செய்யாமல் இருப்பதெல்லாம் மௌனம். மௌனங்கிறது பல வகையில் இருக்கும். தியானமும் உண்டு. அந்த தியானம் மூலமாக 2வது விதியின் தெய்வங்களையும் வணங்கக்கூடிய சக்தி அந்த மௌனத்தை காத்தால் எல்லாமே நடக்கும். இப்போ மௌனமாக இல்லாமல் இருந்துட்டாலும் நீ என்ன ஊமையாம்பாங்க. அதனால் மௌனம் என்பது 2வது விதி எண். அது குடும்பத்துக்கும் மௌனத்தை குறிக்கிறது. சரிங்களா? தியானத்துக்கும் குறிக்கிறது. மற்ற நிறைய இருக்குது. காடு என்றதுக்கு எண்ணிடம் 8, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதில் விதி என்கிறது 6. காடுக்கு விதியின் 6 விதமான காடுகள் உள்ளது இந்த எண்களிடம். ஆனால் திணை 5 திணை என்று சொல்லப்படுகிறது. அந்த 5 திணைங்கிறது அது வேற, இது காடுங்கிறது 6 சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த வார்த்தை அடிப்படையில் நான் தமிழ் எண்ணியல் ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறேன். இது எல்லாமே அனைத்து வார்த்தையுமே ஒரு பஞ்சாங்கத்தில் எழுத முடியாது. அது எண்ணற்ற வார்த்தை, கோடிக்கணக்கான வார்த்தைகளுக்கும் பஞ்சாங்கம் எழுத முடியும். கோடிக்கணக்கான வார்த்தைகள் பஞ்சாங்கத்தை அடிச்சுட்டு இருந்தாங்க என்ன ஆகும்? அப்படியே கும்பிடும். புக்கே வாங்க முடியாது, வெயிட்டாக இருக்கும். 100 கிலோ 200 கிலோ. அதனால் சில குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு தான் பஞ்சாங்கத்திலிருந்து பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வார்த்தை அடிப்பில் தமிழ் எண்ணியல் ஜோதிடம் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணியல் வள்ளுவர். நன்றி, வணக்கம்.